ஏன் எதுக்காக வந்தீங்க? பாக்கி கேட்கறதுக்கு வந்தோம். கொஞ்சம் எஜமான வர சொல்லுங்க. எஜமா வீட்டுல இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? போங்க வெளில. எத்தனை தடவை வந்தாலும் இல்ல இல்லன்னா சொல்றீங்க. இன்னைக்கு பாக்கி வாங்காம போக முடியாது. முடியாதா? முடியாதா? முடியாது. என்னையா படத்தை பாக்கி வாங்க வரல, கரை கொடுக்க வந்திருக்கேன். கரை கொடுக்க அப்போ செட்டியார காணோம். வெளியில இருக்காருங்க. நமஸ்காரங்க. பயந்துல போயிட்டேன். எங்கேயா வந்த? என்ன சமாச்சாரம்? நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி வாங்கிட்டு போலான்னு வந்தனுங்க. பாக்கி துப்பாக்கி தான். இப்போ பையன் கல்யாணம் நடக்கட்டும். அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே, அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு அந்த ராஜாவை கொடுக்க போறாங்களாமே. எந்த மடையை சொன்னவன்? நான் சொல்ல, நீங்க ஊர்ல சொல்றாங்களே. ஊருக்காரங்க கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? அதுல அவன் ஒரு கில்ட் ராஜா. பணத்தை கொடுக்க முடியாம தானே நகையை திருப்பி கொடுத்தான். ஆமா என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உட்கார். சக்கியா ஐயா, உம்மால எனக்கு ஒரு சின்ன உறவு நடக்கணும். சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நம்ம பையன் கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. எங்கேயாவது ஏற்பாடு செய்யும். ₹1,00,000? நான் எப்படிங்க ஏற்பாடு செய்ய முடியும்? இருக்கிறதெல்லாம் பொறுக்கித்தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனுங்களே. இனிமே நான் தூக்கு போட்டுக்க வேண்டியதா இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியதா? ஓய் செட்டியார், நீர் கலாட்டா பண்ணன என் மதிப்பே போயிடும். அப்புறம் உங்க பணமே வராது. அதனால நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு என்னுடைய பெருமையை பற்றி சொல்லு. அவங்களும் நம்புவாங்க. நீர் சும்மா ஒரு பேச்சுக்காக நான் கூட அவருக்கு 25,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும். அவங்களும் கொடுப்பாங்க. அவங்க எங்க கொடுக்க போறாங்க? நீ சும்மா சொல்லி தொலைவையா. அவங்க கொடுப்பாங்க. கல்யாணமும் நடக்கும். அப்புறம் உங்க பணமும் வந்து சேரும். சரி, என்ன மட்டும் பேச்சோட விட்டுடுங்க. சும்மா போய் சொல்லுங்க. என்ன ஏமாத்துறிய? அலக்னிரஞ்சன் பலாக்காரம் பாபகரம். அலக்னிரஞ்சன். இது என்ன வேஷம்? நமசிவாயம். அந்த நமசிவாயம் அரோகரா. இப்ப இவர் நமசிவாய சுவாமிகள். உஷா போயிட்டா, இந்த உலகமே இருண்டு போச்சு. உஷா போயிட்டான்னா செத்து போயிட்டானா? செத்து போனாலும் பரவாயில்லையே, என்னை மறந்து போயிட்டா. எவனோடு சாமியாரு பய வந்தான், ஏதோ ஒரு தாயத்தை எடுத்து கட்டனா. அன்னையிலே இருந்து அடியேன் பாடு அரோகரா. யார் அந்த சாமியார்? அவன் எவனோ தெரியல. எங்க அத்தான் கூட்டிக்கிட்டு கருணாகரம் பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறார். வர வர இந்த சொக்கலிங்கத்துக்கு புத்தியே இல்ல. பாதையில் போறவனால ஏன் வீட்டுக்கு கூட்டு போறான்? நீ கவலைப்படாத. கவலைப்படாதப்பா. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாம். எப்போ உஷா போயிட்டாலோ இந்த உலகமே போயிடுச்சு. நான் போகும்போது உங்க மகன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போறேன். அலக்னி ரஞ்சன், அலக்னி ரஞ்சன். அடே, இது என்ன வேஷம்ப்பா? ஆமா, ராஜா இப்ப எப்படி இருக்காரு? ராஜா சன்னியாசம் வாங்கிட்டார். அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ராஜா இப்ப எங்க இருக்க? இந்நேரம் கருணாகரம் பிள்ளை வீட்டுல அம்பாள் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பார். நமசிவாயம் சிவாய நமோ. மகனே, இதை கண்ணியின் கழுத்திலே கட்டு. கட்டுங்க. இந்த மாதிரி ஏன் கொண்டு கொடுத்தாரு? கட்டுவேன். டக்குனு மனசு மாறி போச்சு. சரி சரி, சாமிகளை பத்தி கவனி. நான் இதை வந்துடுறேன். மஞ்சுளா, இந்தாமா தாயத்து. சாமியார் கொடுத்தார், கட்டிக்க. எனக்கு தாயத்து வேணா, ஒண்ணு வேணாம். யார் அந்த திருட்டு சாமியார்? தப்பு தப்பு. சாமியார் ரொம்ப சக்தி உள்ளவர். நான் சொல்றது கேளுமா. நான் சொல்றது நீங்க கேட்டீங்களா என்ன? என்னமா அந்த பிடிவாதம்? நான் எது செய்தாலும் உன்னன்மைக்கு தான் செய்யறேன். ஆனா நீதான் என் பேச்சு கேட்காம என் கௌரவத்தையே கெடுக்கிற. எனக்கு யார் இருக்காங்க உன்னை தவிர? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ செலமா வளர்த்தேன். அதுக்காகத்தானே மனைவி இருக்கிற தியாகுக்கு மறுபடியும் என்ன முடிக்க பாக்குறீங்க? இல்லன்னா உன்னை யார் செய்து போறான்? இப்ப ஊரெல்லாம் ஒரே பொருளே ஆயிடுச்சு. வர மாப்பிள்ளைகள் எல்லாம் வேட்டை அடிக்கிறேன்னு தர்மலிங்க வேற மேட்டிட்டு இருக்கான். இப்ப நீ என் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வீடு வாசல்லாம்? நான் எப்ப சன்னியாசம் வாங்கிக்கிறேன். அப்புறம் நீதான் உட்காந்து அழுவ. சுவாமி சுவாமி, இந்தாங்க, அந்த பொண்ணு தாயத்தை கட்டிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறான். அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த உலகம்? எனக்கு சன்னியாசம் கொடுத்துருங்க சுவாமி. இந்தாங்க போட்டு சாவி. என் ஆசையில இஷ்டப்பிரகாரம் செய்வீங்க. நமசிவாயம். மகனே, அவசரப்படாதே. பரதேசிக்கு பணம் எதற்கு? யாவும் யாம் சரிப்படுத்தி விடுகிறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க சுவாமி. இங்கே வச்சிடறேன், அப்புறம் இஷ்டம். நமசிவாயம் சிவாய நமோம். ஓம் ஹ்ரீம் க்ரீம் நமசிவாயம் சிவாய நமோம்.
நம்பினவன் நட்டாற்றல் விட்டான், நம்பாதவன் கை தூக்கி விடுவான். கட்டிக்கொள் கட்டிக்கொள். முடியாது. கட்டிக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை, காற்று பட்டாலே போதும், காரியம் கைகூடும். கூடிவிட்டது. கூடுவதும் இல்ல ஓடுவதும் இல்ல. வேஷம் எல்லாம் நல்லா விளங்குது, முதல்ல போவலையே. விளங்கவில்லை பெண்பாவாய், விளங்கவில்லை. இன்னும் நீ அஞ்ஞானத்திலேயே இருக்கிறாய். அமைதி, சாந்தி, பொறுமை. பொறுமையாவது எருமையாவது. பகல் வேஷசாமி பணம் எவ்வளவு தட்டின இந்த தாயத்துக்கு? ஏன் ஆசையெல்லாம் கொடுத்துட்டேன். என்னவா வாங்க சொல்லுங்களே, அவரோட என்ன பேச்சு? ஆத்திரப்படாதே. பொங்கும் பால் பொங்கும், பொங்கி வழிந்து பொறுமை நிறைந்து பழைய இடமே வந்து தங்கும். தங்கிய பின் தன்னை நினைத்தவனையே மணந்து நிம்மதியுடன் விளங்கும். இந்த உன் திருட்டு வேஷமெல்லாம் என்கிட்ட பலிக்காது. தாத்தா, இவன் ஒரு திருட்டு சாமியாரு. இவன் இந்த வீட்டுல இருந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். ஆமா. மதுலா மதுலா, போகட்டும், புரியாமல் போகட்டும், புரிந்த பின் திரும்பி வரட்டும். நம சிவாயம். சிவாய நமோ. நமச்சிவாயம். ஐயா நமச்சிவாயம். முதல் தேதி வந்துருச்சு, பழைய பாக்கிய கொடுங்க ஐயா. நீ பேசாம இருக்கியா? என்ன இதெல்லாம் பகல் வேஷம்? கடனை கேட்டா கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. சாமி இப்போ நிஷ்டையில் இருக்கிறார்கள், உன் இஷ்டப்படி பேசாதே. என்ன ஐயா நெஸ்ட? காலையில தானே அரை டஜன் மசாலா தோசை ஸ்பெஷலா போட்டு முழுங்கினாரு. அலக்கினி ரஞ்சன், அந்த நமசிவாயம் மறைந்து விட்டார். இப்போது இவர் நமசிவாய சுவாமிகள். நவச்சார சாமி, நார்த்தங்கா சாமி. இந்த பாரியா, இந்த வேஷமெல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது. ஒழுங்கா பணத்தை வைக்கல, சிறையில திருடுவேன். ஜாக்கிரதை. தம்பி, இந்த பிரபஞ்சம் என்னும் பெரும் சிறையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர். இவரை சிறைச்சாலை என்ன செய்யும்? சரீர பிமானம் இல்ல ஞான தீரரை சிறைச்சாலை என்ன செய்யும்? ஆமா ஆமா, ஜெயில வச்சா நாம தானே மாசம் மாசம் 30 ரூபாய் ஆகணும். தம்பி, நீதானப்பா பெரிய ஞானி. அப்ப 4 பேரை சேர்ந்து 4 உதவி கொடுப்பா. அஞ்ஞானம் அஞ்ஞானம். சுவாமிகள் மேல் கை வைத்தால் இப்பிறவியில் சிறைவாசம், இறந்த பிறகு நரகவாசம். அப்ப ஏதாவது வழி செய்யுங்க சாமி. நான் பரம ஏழை, பட்டினியால சாவறேன். அது மோட்சத்திற்கு வழி. பக்த கோடிகளே, இந்த சுவாமிகளை பற்றி நாராவிக்கும் விளம்பரப்படுத்துங்கள். பக்த கோடிகள் வருவார்கள், பாலகாணிக்கை தருவார்கள். அதிலே நோட்டெல்லாம் எமக்கு, நயா பைசா உமக்கு. உண்மை யாரையா நம்புவாங்க? எல்லோரும் நம்புவார்கள் தம்பி, கடன் கொடுத்த உங்களை தவிர. ஜெகமே செம்மறியாட்டு கூட்டம், போங்கள், எங்களை பற்றி விளம்பரப்படுத்துங்கள். அலக்கிரஞ்சன் உண்மையில் இறங்கி விட்டார்கள். உங்கள் சுவாமிகளுக்கும் எங்களுக்கும் பலகாரம் அனுப்புங்கள். சும்மா இல்லையா? இன்னுமா பலகாரம்? பாராங்கல்ல அனுப்புற உங்க தலையில போட்டுக்குங்க. தாராவின் பார்வையிலே ஓ வெண்ணிலாவே, ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே, ஓ வெண்ணிலாவே. தாராவின் பார்வையிலே ஓ வெண்ணிலாவே, ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே, ஓ வெண்ணிலாவே. கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாலும் அழைப்பதாய் ஓடியே அருகில் பேசிட வேண்டும். கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாதாய் ஓடியே அருகில் பேசிட வேண்டும். கை தவறி நழுவியே கனிவோடு பார்த்தாலும், கை தவறி நழுவியே கனிவோடு பார்த்தாலும் காதல் கொண்டாள் என்று மெய் மறந்திட வேண்டும். தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே, ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே, ஓ வெண்ணிலாவே. கண்களை சிமிட்டியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும். கண்களை சிமிட்டியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும். முணுமுணுத்து சேலையை முறுக்கியே சொருகினால், முணுமுணுத்து சேலையை முறுக்கியே சொருகினால் முந்தானையை பற்றி பின்தொடர்ந்திட வேண்டும். தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே, ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே, ஓ வெண்ணிலாவே.
தாராவின் பார்வையிலே ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே. அப்பா அப்பா, என்னடா அது வேலைக்கார பொண்ணோட சரசம்? ஓ அந்த தன்னா அவ அந்த தன்னா? எனக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லப்பா. நான் காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அதப்படி உனக்கு தான் மஞ்சுளாவை ஏற்பாடு பண்ணிருக்க? இந்த ஜென்மத்துல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன ரொம்ப அவமானப்படுத்தி விட்டா. வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். சரியப்பா, உன் இஷ்டம். இந்த கல்யாணத்தை நடத்திட்டு நீ அப்புறம் அவளை அவமானப்படுத்து. நீயோ பெரியவன் ஆயிட்ட. நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசனை செய்து பாரு. நமக்கோ எக்கச்சக்கமான கடன். இந்த கல்யாணத்தை நடத்தி ஆஸ்தி நமக்கு வந்தாதான் நம்ம கடனும் தீரும், நம்ம கௌரவமும் நிற்கும். ஓ அப்படியா சமாச்சாரம்? அப்ப சரி, ஆஸ்திக்காக அவளையும் ஆசைக்காக இவளையும் செஞ்சுக்கிறேன். செஞ்சுக்கோ. ஆனா இந்த விஷயம் பரம ரகசியமா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு வேணும்னு அவளை விரட்டிட்டு இவளை வச்சுக்கோமே. சரிதான்ப்பா, நீங்க போய் சுப்பையாட்ட சொல்லி முதல்ல அந்த ஊமை பொண்ணை இங்க அனுப்புங்க. சரி சரி சரிப்பா. மன்னிக்கணும், இதுல என் தப்பு ஒண்ணு இல்லைங்க. நீங்க வேண்டாம், நான் இந்த வீட்டு விட்டே போயிட்டேன். இதுல யாரும் மேலும் தப்பு இல்லை. என்ன இருந்தாலும் உன் புருஷன் தானே. ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. போ, அவன் கூப்பிடுறான். போ. போ. எனக்கு எல்லாம் தெரியும், கவலைப்படாது. உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். மஞ்சுளாவையும் உங்க அண்ணனையே கல்யாணம் செஞ்சுக்கும்படியா செய்யறேன். இங்க கொஞ்சம் பேசு. இன்னுமா இந்த நாடகம்? நம சிவாயம் சிவாய நம. நம சிவாயம் சிவாய நமோ. வா போகலாம். மரியாதை போயிடு, இல்லைன்னா கூச்சலிடுவேன். கூச்சலிட்டால் நீதான் அகப்பட்டுக் கொள்வாய். சின்னஞ்சிறு பெண் தன்னந்தனியாக செல்வது தவறு. வா, வஞ்சிபுரம் செல்லலாம். உன் உதவி ஒண்ணும் தேவையில்லை. சுவாமி, நான் வஞ்சிபுரம் போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? திரிகால ஞானிகளுக்கு தெரியாததும் உண்டோ? பெண் பாவாய், நீ எங்கு செல்கிறாய், எதற்காக செல்கிறாய், யாருக்காக செல்கிறாய், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உன் காதலன் இப்பொழுது அங்கில்லை. அப்ப எங்க இருக்காரு? தயவு செய்து சொல்லுங்க சுவாமி. எங்கும் இருப்பான், தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான். உற்று பார்த்தால் உன் கண்ணெதிரிலேயே நிற்பான். நீங்களா என்ன நாடகம் ஆனீங்க? இது என்ன நாடகம்? ஆட வேண்டிய நாடகம் எல்லாம் இனிமேல தான் இருக்கு. ஓ, உன் தாத்தா சொல்றபடி நட. வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சொக்கலிங்கம் பிள்ளை நீங்க தானே? ஆமா. நீங்க மதுரை பாரிஸ்டர் பரமசிவம் பிள்ளை. 10 லட்சத்துக்கு சொத்து இருக்கு. பிரயோஜனம் என்னங்க? எனக்கு ஒரே பையன். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க பிரியப்படல. யாரோ சர்வஜீரவானந்த சுவாமிகளா. அவர் 3 நாளைக்கு முந்தைய நம்ம பையன் கனவுல தோன்றி, அப்பனே சொக்கலிங்கம் பிள்ளை வீட்டில் சொக்க தங்க மாதிரி ஒரு பெண் இருக்கிறான், அவனை நீ உடனே திருமணம் செய்து கொண்டால் உன் ஜென்மம் சாபல்யம் அடையும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரா. அதுல இருந்து அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க? இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப ஏழை.
அதிகமா வரதட்சணை கொடுக்க எங்களால முடியாது. வரதட்சணை நமக்கு எதுக்குங்க? உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுத்தா போதுங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இப்பவே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். நகையெல்லாம் இது இருக்கு. விசாலா விசாலா சீக்கிரம் உஷா வாங்கிக்கலாம். பையன் போட்டோ. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, மதுரையில இருந்து மாப்பிள்ளை விட்டா வந்திருக்காங்க. இந்த போட்டோவை பாரு, உனக்கு சம்மதமா? நான் மாட்டேன். என்ன பல், கல்யாணம் செய்துக்காம இப்படியே இருக்க போறியா? சர்வஜீவனானந்த சுவாமிகளே, என் பொண்ணோட மனசை மாத்துது. பாரம்மா, நல்லா பாரு. என் பையன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலைகீழ நிக்கிறான். நம்ம பையன் உருவம் பருவம் எல்லாம் பக்குவமா இருக்குல்ல? இல்லாம சரிப்பா, உங்க இஷ்டம். என் பொண்ணு சம்மதிச்சிடுச்சு. அப்போ இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஜாபிதா போட்டு கொடுங்க. பாரியா பாரியா கவனியா. சொல்லு ஒட்டியானா? சுவாமி, உங்க தயவால என் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. பாரிஸ்டர் பரமசிவம் பிள்ளைங்கிற ஒரு லட்சாதிபதியோட சம்மந்தம் செய்திருக்க போல. ஐயா உண்மையாப்பா? ஆமாங்க, சீவரசை நகைகளா தந்தாங்க. வைரம், வைடூரியம், பச்சை, கோவிலகம், அடான கதை பறிக்குதுங்க. நீ அதிர்ஷ்டசாலி ஐயா, அதிர்ஷ்டசாலி. இதெல்லாம் சுவாமிகளுடைய கருத்து. நம சிவாயம், சிவாய நமோ. நம்பினால் நடராஜன், நம்பாவிட்டால் யமராஜன். மகனே, இந்த பிரசாதம் சிறிது சித்திக்கும் சக்கையாய் இருக்கிறேன். சாமிகளுடைய சக்தி சாதாரணமா? மண்ணை தொட்டாலும் பொன்னாகிவிடும். சுவாமி, சுவாமிகள் மகிமையை பறைசாற்றக் கூடாது. பிடி பிரசாதம். சுவாமி, எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்தீர்கள், அடியனுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யவில்லையே. அந்த தங்கம் செய்யும் சுவாமி. உலக பந்தத்தையே அறுத்திருந்த உனக்கேனடா தங்கம்? உலக பந்தத்தை நான் அறுத்திருந்தாலும் இந்த கடங்கார சங்கிலியின் கழுத்தை அறுக்காமல் விடாது போலிருக்கிறதே சுவாமி. அப்படியானால் உபதேசிப்போம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குண்டுமணி தங்கத்திற்கு மேல் செய்யக்கூடாது. அதிலும் பாதியை அடியார்களுக்கு அன்பளிப்பாக விநியோகித்து விட வேண்டும். வாய்ப்படி. இவ்வளவுதானா சாமி? இந்த பச்சளை எங்கும் கிடைக்குமே. அதுதான்டா மகனே, யாரிடமும் சொல்லாதே, தந்திரம் பலிக்காது. சாமி, எல்லா பந்தமும் இதோட தொலைஞ்சு போச்சு. அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன். சுவாமி, அவர்களுக்கெல்லாம் அனுகிரகித்த தாங்கள் அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும். அடே, நீ மா பாவியடா மகனே. உன் மகனுக்கு மறுமணம் செய்விக்கப் போகிறாயல்லவா? முன்னிருந்த பெண் இருந்து விட்டால் சுவாமி. அபச்சாரம், அபச்சாரம். இறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லையடா. திரிகால ஞானிகள் யாம். எம்மை ஏமாத்த நினைத்தால் நீயே ஏமாந்து கெடுவாயடா. சுவாமி சுவாமி சுவாமி, அவ உயிரோடு இருக்கிறான் சுவாமி. அவளை நான் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை அம்பலப்படுத்துறாங்க சுவாமி. ரூபாய் 3000 தர்றேன். மும்மூர்த்திகளா? மூவரை விட முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்களடா. அப்ப 5000 தர்றேன். பஞ்சபாண்டவர்கள் பகவான் இல்லையடா. தசாவதாரம் தெரியுமா? படிச்சிருக்கிறேன் சுவாமி. அப்போ 10,000 தர்றேன் சுவாமி. அப்ப அதே நடத்தி நான் வர்றேங்க. நம சிவாயம், சிவாய நமோ. சுவாமி, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அலக்கி நிரஞ்சன், உருவாக்கின இல்லை தம்பி. ஒரு மண்டலம் காத்துதான் ஆகாரம். சுவாமிகள் கைப்பட்டாலே போதும், சகலமும் சித்தி ஆகும். அப்ப நீ காத்து பட்டாலே போதும், கரும வினைகள் தீரும். சாமி, எனக்கு கருணை செய்யுங்க. நான் பரம ஏழை, எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அலக்கி நிரஞ்சன், உருவாக்கினை கிடைத்து விட்டது. வாங்கிக் கொள்ளுங்கள் வட்டியோடு. ஆமா, எல்லாம் புது நோட்டா இருக்க. ஒருவேளை அச்சு அடிச்சிருப்பாரோ? அடைச்சே, தங்கு செய்யற தந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல, அதான் அச்சு வெள்ள வட்டமா அடிச்சு தள்ளுறாரு. அலக்கி நிரஞ்சன், சாமி, எனக்கு எதுங்க பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆனா இந்த தங்கஞ்சி இருந்த மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடு. பேராசை கூடாது, உருவாக்கினை கிடையாது. எடுத்துக்கொண்டு போங்கள், போங்கள், போங்கள். பையா பையா பையா, ஏங்க நீங்க பையா. நமச்சிவாய், பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை பார்க்காம உங்க அக்கா ஒரே ஏக்கமா இருக்கா. பாப்பா, அக்கா யார், அத்தான் யார், யாருக்கு யார்? இப்படி சொன்னா எப்படி? உனக்கு யாருமே வேண்டாம்னாலும் எனக்கு நீ வேணுமே. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? பையனை படிக்க வைக்க வேண்டாமா? பாப்பா வா. முடியாது. இந்த நடுநிசையிலே மந்திரோபதேசம் இருக்கிறது. எனக்கு தெரியும், தங்கை செய்யறதானே, அதை நம்ம வீட்டுல செய்யலாமே. வேணும்னா அதான் வேணாம் வைக்கணுமா? சத்குருநாதா, எங்களுக்கு மந்திர உபதேசம். அத்தான், நீங்க போய் ஒரு ரிக்ஷா கொண்டு ரிக்ஷா என்ன ஜம்முனு ஜட்காவை கொண்டாரு. இன்னைக்கு நடுநிசையில
நான் பின்பக்கம் கதவை திறந்து வைக்கிறேன். எங்க அத்தானை வந்து கலாட்டா கலாட்டா பண்ணி நம்ம நகையை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும். லட்சுமி ரஞ்சன், இன்னைக்கு சொக்கலிங்க வீட்டு நகைகளை அத்தனையும் சுருட்டிட்டு வந்து உங்களை இன்னாரன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இங்க வாடாங்க, என்ன வயிற்றுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறேன். என்னடா இது? அலக்கினி ரஞ்சன், பார்த்தா என்னப்பா மந்திரம் இல்லாம பலிக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியும். ராத்திரி ராத்தா திருட்டு பயவனாந்து போடு தள்ளி விட ஒன்னே விட பெரிய திருடம் யாரா? கள்ளன் யார், கணவான் யார், எல்லாம் மாயை, பிரம்மை. பார்க்க மாட்டேன், அது பிரம்மைதான். முடியாது வேதாந்தம். அடியே விசாரா, நமச்சிவாயா, நம்ம நகைகள்லாம் கொண்டுட்டு போறார்களே, பீராவை திறக்கிறார்களே, நம்ம நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறார்களே. இல்ல நமச்சிவாயா, தங்க நகையெல்லாம் தட்டிக்கிட்டு போறார்களா? பிடிடா பிடி. அலக்கினி ரஞ்சன், அது மாயதான். அதை ஏன் தங்க நகை என்று நினைக்கின்றாய்? பித்தளை என்று நினைத்துக்கொள். பித்தளையா? ஆமப்பனே, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது? எங்களுக்கு என்ன தெரியும்? உள்ளத சொல்லு. குரு துரோகம். அப்பனே, இது குரு துரோகம். குருவாவது குரங்காவது, இதெல்லாம் பித்தளைனா தங்க நகை இல்லைங்க.
எலும்புல புத்துறீங்க வலிக்குது இல்ல நான் யாரு என்ன இல்ல 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 இது இது தங்க நகைதான் அசல் கொக்க தங்க நகை பித்தளையா இல்ல எடுத்து போங்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அரசு செய்வங்க எடுத்து போங்க அந்த மடையை போலீஸ் கூட்டி வந்து போறாங்க போங்க 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 ஐயோ நிரஞ்சனே போதும் அதை பாருங்க. எப்படி இது அவ்வளவும் பித்தளை நகைங்க. அப்ப கல்லு செங்கல்லு 10 ரூபாய்க்கு கூட போகாதுங்களே. மட பசங்க ஒன்னும் இல்லையா அவங்கள? ஏய், உங்ககிட்ட சொல்லி எந்த காரியத்தை உருப்படியா பண்ணிருக்கீங்க? காபோதி பசங்க. நானு உனக்கு போன் இந்த நகைகளை எல்லாம் கொண்டு போய் உங்க தலை மேல போட்டுக்கோங்க. இருக்கட்டும் இது இங்க இருக்கட்டும். இங்க போங்க. போங்க. சாமி சாமி, என் குடியே உயிர் போயிடுச்சு. சம்பந்தி கொடுத்த நகைகள் எல்லாம் திருநறைய தட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? கல்யாணம் நின்று போயிடும். நான் கம்பி இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகனே? என் சிஷ்யனை தஞ்சமடை, உனக்கு உற்ற வழி காட்டுவான். நம சிவாயம் சிவாய நமோ. ஊருக்கு தானே? ஆமாங்க, நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேசி வச்சுட்டான். எஸ் சார், இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். அப்ப கை தேர்ந்த பேருதான். ஏன் கேக்குறீங்க? என் பையன் இங்கிலாந்துல இருக்கும் போது கை இல்லாதவங்களுக்கு காது, காலாதவங்களுக்கு கையு, கண்ணு, மூக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு. நீ நேர மஞ்சுளாக கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கீங்க. சரிதான்ப்பா?